அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனை வழிபடுவதற்காகவும் அவனுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் கட்டப்பட்டிருக்கிற இந்த பள்ளிவாசலின் துவக்க நிகழ்ச்சியிலே முதல் ஜும்மாவிலே நாமெல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிவாசல் அமைக்குமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்துவதற்குத்தான். பள்ளிவாசல் என்பது சடங்குகள் செய்வதற்கோ சம்பிரதாயங்கள் செய்வதற்கோ மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கோ உரியதாக இல்லாமல், அல்லாவும் ரசூலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு அடிப்படையில் அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை நிலைநிறுத்துகிற ஒரு மையமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை உண்டாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஏராளமான ஊர்களில் இருக்கிற பள்ளிவாசல்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதற்கு உரியதாகவும் மாறி இருக்கிறது. அனாச்சாரங்கள் பிதஅத்துகளை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பள்ளிவாசலை உருவாக்கிய பிறகு இது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதி குறைந்த காரணத்தினால் இப்போ மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களும் பள்ளிவாசலில் வைத்தே செய்யப்படுகிற ஒரு காட்சியை பார்க்குறோம். பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்கிறான். அந்த பள்ளிவாசல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய ஒரு பள்ளிவாசல். அது சிதிலமடைந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து கட்ட சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து அந்த காபா என்கிற ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த கட்டும்போது அல்லாஹ் என்ன கட்டளை எடுக்கிறான் என்று கேட்டால், அன் தஹீரா பைத்திய லி தாயிஃபீன ஒல் ஆக்கிஃபீன ஒரு ருக்கோய் சுஜூத், எனது இந்த ஆலயத்தை தவாப் செய்யக்கூடிய மக்களுக்காகவும் ருக்கு சஜிதா செய்யக்கூடிய அதாவது தொழக்கூடிய மக்களுக்காகவும் தூய்மையான முறையில் கட்டுவீராக என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அப்போ இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அந்த காபா ஆலயத்தை எதுக்கு கட்டினாங்க? அல்லாஹ் மாத்திரம் வணங்கணும் என்பதற்கு தான் கட்டினாங்க. கட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய நேரடி வழிகாட்டுதலும் இருந்தது. அதை கட்டியவர்களும் சாதாரண ஆளுக்கு கிடையாது. இந்த மனித குலத்திலேயே இமாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய புதல்வரும் சேர்ந்தான் இதை கட்டுறாங்க. அப்படி நன்மக்களால் கட்டப்பட்ட அந்த காபா ஆலயம் எதற்காக கட்டப்பட்டதோ அந்த நிலையில் நீடித்ததா? அவங்க கட்டினாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் 360 சிலைகள் வைக்கப்பட்ட ஒரு கோவிலாக மாறிவிட்டது. கட்டியது அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான். கட்டின ஆட்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஆனாலும் பிந்தி வந்தவர்கள் அந்த நோக்கத்தை மறந்த காரணத்தினால் அல்லாவை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த காபத்துல்லாவுக்கு உள்ள 360 சிலைகளை வைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சிலையை வைக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அங்கே சிலை இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சிலை இருந்தது. இதெல்லாம் புகாரியில் உள்ள ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாவுக்காக ஒரு காரியத்தை செஞ்சால் கூட நம்ம கவனமாக இது திசை மாறிடக்கூடாது, வேறு ஒரு சிந்தனை இதுக்குள்ளே வந்துடக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானது இதுக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக தொடர்ச்சியாக நம்ம இருந்துக்கிட்டு வந்தால்தான் எந்த ஒரு பள்ளி வாசலையும் அல்லாஹ்வுக்குரியதாக காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் என்னவாயிரும்னு கேட்டால் அப்படி மறந்து 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 கொள்கை விட்டு மாறி போய்விடுவார்கள். அப்போ அல்லாஹ்வுக்காக வணங்குறோன்னு பள்ளிவாசலை கட்டிட்டோம்,
இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் வந்து இந்த தௌஹீதிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி இதனுடைய பொறுப்பில் வரக்கூடியவர்களும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் இதில் வேறு எதுவும் நுழைஞ்சிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலையும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வார்கள். எந்த உரையாக இருந்தாலும் இந்த எச்சரிக்கையை செஞ்சுட்டு தான் உரையை நிகழ்த்துவார்கள். இது என்ன உரை என்று சொன்னால், அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, செய்திகளில் உண்மையான செய்தி அல்லாஹ்வுடைய வேதம். ஹைரல் ஹதியு ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்த நேர்வழி வந்து முகமதாகிய என்னுடைய நேர்வழி தான். ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, எனக்கு பிறகு புதிதாக உண்டாக்கப்பட்ட காரியங்கள் தான் மிக கெட்டவை. குல்ல முஹதசத்தின் பிதஆ, எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட அனைத்து காரியங்களுமே பிதஅத் அனாச்சாரமாகும். குல்ல பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். குல்ல தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். இதை ஒவ்வொரு பெரிய உரை நிகழ்த்தும் போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறாங்க. என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க? இஸ்லாத்தினுடைய பேசிக்கை சொல்கிறாங்க. மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் சொன்னது, நான் சொன்னது மட்டும்தான். ரசூல் அதில் என்ன சொல்ல வர்றாங்க? மார்க்கம் என்று சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய தூதராக அனுப்பப்பட்ட நான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எதையாவது புதிதாக உண்டாக்கினீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் வழிகேடு. வழிகேடெல்லாம் உங்கள் நரகத்தில் சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் எதுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க? இந்த பள்ளிவாசலை உருவாக்கிய பிறகு அது உருவாகி விட்டது, கட்டி முடிச்சிட்டோம், வேலை முடிந்து விட்டது என்று இருந்தீர்கள் என்று சொன்னால் பிதஅத்துகள் நுழைய ஆரம்பித்து விடும். பிதஅத்துனா என்ன? வஹி இல்லாதவை, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதவைகள் எல்லாம் மார்க்கம் என்று உள்ளே நுழைய ஆரம்பித்து விடும். அப்படி ஆகக்கூடாது என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஈயாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன், குல்ல முஹதத்தின் பிதஆ, புதுசாக உண்டானது பூரா பிதத். அப்போ எதில் கவனமாக இருக்க வேண்டும்? இந்த பள்ளி வாசலில் இருந்து செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்களா, அனுமதித்திருக்கிறார்களா என்று பார்த்து அல்லாஹ் ரசூலுடைய அனுமதி இருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதாக இருந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை செயல்படுத்த மாட்டோம் என்று நம்ம உறுதியாக இருக்கணும் என்பதற்கு தான் இந்த ஒரு எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, குல்ல மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எனது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது உருவாக்குவார்களேயானால் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வால் தூக்கி மூஞ்சில் வீசிடுவான். எந்த காரியத்தை நான் கட்டளையிடாமல் நீங்களாக செஞ்சீங்களோ அதெல்லாம் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி மன் அமில் அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எனது கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை யார் செய்தாலும் அது நிராகரிக்கப்படும். என்னுடைய ஆர்டர் இருக்க வேண்டும். மார்க்கம் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி என்னுடைய ஆர்டர் இருக்க வேண்டும். என்னுடைய கட்டளை இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது நிராகரிக்கப்பட்டுவிடும். அப்போ மார்க்கம்ங்கிற பேரில் எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ளே இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹுக்குள்ளே இருக்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்க. இந்த ரெண்டும் இல்லாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் போனீர்களேயானால் அது உங்களை நரகத்தில் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள். இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளுக்கு பிறகு நீங்கள் பள்ளிவாசல்களை பாருங்கள். பள்ளிவாசல்கள் எது கட்டப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் வணங்குவதற்கு கட்டப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் படி நடப்பதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான பள்ளிவாசல்கள் வந்து இது ஷாஃபி மதுஹபு பள்ளிவாசல், இது ஹனஃபி மதுஹபு பள்ளிவாசல், இது மாலிகி மதுஹபு பள்ளிவாசல், இது ஹம்பலி மதுஹபு பள்ளிவாசல், இது வந்து ஷாதிலியா தரிகாவுடைய பள்ளிவாசல், இது காதிரியா தரிகாவுடைய பள்ளிவாசல் என்று சொல்லி பள்ளிவாசல்கள் மதுஹபுகள் அடிப்படையில் செயல்படக்கூடியதாக மாறுகிறது. மதுஹபுனா என்ன? உங்களுடைய தொழுகை, நோன்பு உள்ளிட்ட வணக்கங்களை அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டிய அவசியமில்லை, ரசூல் சொன்னபடி செய்ய வேண்டிய அவசியமில்லை, அபூ ஹனீஃபா சொன்னபடி செஞ்சால் போதும். அதுக்கு தான் ஹனஃபி மதுஹப். அல்லது ஷாஃபிங்கிறவர் சொன்னார்ல, அது மாதிரி நடந்தால் நீங்கள் போதும். அப்போ இது அந்த அடிப்படையை விட்டு விலகிட்டாங்களா இல்லையா? பள்ளிவாசல் கட்டினது அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் இது ஷாஃபி பள்ளி, இது ஹனஃபி பள்ளி என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இங்கே உள்ள இபாதத்துகள் ஷாஃபி என்பவர் சொன்னபடி நடக்கும். ஷாஃபி என்பவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரா? நபிகள் நாயகத்தை போல் வஹி வந்த ஒரு ஆளா? நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி வந்த பல அறிஞர்கள் ஒரு அறிஞர். அவர் சரியானதையும் சொல்லியிருப்பார், தவறானதையும் சொல்லியிருப்பார். நாம் எதை எடுக்க வேண்டுமென்றால் நபிகள் சொன்னார்களா
நபிகள் சொன்னபடி இருக்குதா என்று தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகிறதா இருந்தால் நான் தொழுது காட்டுறேன், இதை பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் தொழுகணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அது கூட எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால், இந்த மெம்பர் இருக்கு இல்லையா, இந்த மெம்பர் வந்து நல்ல அகலமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் மேலே நின்று தொழுவார்கள். மேலே நின்று தொழுது எல்லோரும் பார்க்குறதுக்காக வேண்டி, தரையில் நின்று தொழுதா கடைசி வரிசையில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் போயிடும். எல்லாருடைய பார்வையிலும் பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மெம்பரில் ஏறி நின்று ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவாங்க. இந்த மெம்பரில் நின்று ஒருத்தர் தொழுகை நடத்தினார் என்று சொன்னால் எல்லாமே உங்களுக்கு தெரியும், கீழே உள்ள ஆள் வரைக்கும் தெரியும். எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, தான் தொழுகிற முறையை தரையில் நின்று கற்றுக் கொடுக்காமல் மெம்பர் போன்ற மேடையில் நின்று தொழுது காட்டி, நான் தொழுது காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி தொழுவுங்க என்று காட்டி இருக்கும் பொழுது, நம்ம எதுக்காக வேண்டி ஷாஃபி இமாம் சொன்னபடி தொழணும், நம்ம எதுக்காக வேண்டி ஹனஃபி இமாம் சொன்னபடி தொழணும், நம்ம எதுக்காக வேண்டி மாலிக் இமாம் சொன்னபடி, நபி சொன்னபடி தொழ வேண்டியதானே. நபி எப்படி தொழுதார்கள் என்று ரெக்கார்டு இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் என்ற செய்திகள் ஹதீஸ் என்கிற பெயரில் ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி தொழுங்கள் என்று அதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு, நபிலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு ஒரு இமாம் இருக்கார், அவர் சொன்னபடி தொழுவோம்னு சொல்கிறாங்களே, இது பள்ளிவாசல் கட்டிய நோக்கத்தை பூர்த்தி செய்யுமா? இது அல்லாஹ்விடத்தில் கேள்விக்குரியதாகுமா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டிட்டோம். அந்த பள்ளிவாசலில் மௌலிது பாடல்களை படிக்கிறார்கள். மௌலிது பாடல் என்பது என்ன? சில மனிதர்களை அழைத்து பேசக்கூடிய பாட்டுக்கு பேர் தான் மௌலிது என்பது. மௌலிதுன்னா நபியை நோக்கி யா நபி என்று அழைப்பார்கள், அல்லது அப்துல் கார் ஜிலானி என்று அழைப்பார்கள், அல்லது நாகூர் ஆண்டவர் என்று அழைப்பார்கள். இப்படி அழைக்கக்கூடிய வாசகங்கள் தான் மௌலிதில் இருக்கிறது. பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு குறிப்பிட்ட சில நாட்களில் அதை தினசரி 10 நாள் 11 நாள் 12 நாள் ஓதணும்னு ஓதுறாங்களே, இது பள்ளியில் ஓதணுங்கிற தைரியம் எதனால் வந்துச்சு? அல்லாஹ் சொல்கிறான், அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளி வாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஃபலா ததுவு மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் அழைச்சிடாதீங்க, பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம், நீங்கள் வேற ஆளை கூப்பிடுறது இந்த பள்ளியை பயன்படுத்தாதீங்க என்று அவ்வளோ ஸ்ட்ராங்கான உறுதியான வலிமையான ஒரு கட்டளையை அல்லாஹ் போட்டிருக்கும் பொழுது, அதிகமான பள்ளி வாசல்களில் யா நபி சலாம் அழைக்கும் ஓதுறாங்களா இல்லையா? நபியே சலாம் உண்டாகட்டுமாக நபி அழைக்கிறோமே, அழைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து நபிகள் வாழும்போது நேரடியாக பார்த்தீங்கன்னா அவங்களை அழைக்கலாம். எந்த ஒரு மனிதரும் உலகத்தில் ஹயாத்தாக வாழும்போது அவரை பார்த்தா நல்லா இருக்கிறான்னு கேட்கலாம். ஆனால் மரணித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்குமாறு மார்க்கத்தில் சொல்லி இருக்குதா? அப்படியான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்குதா? இல்லை. நபியையும் தாண்டி என்ன செய்கிறாங்க, அந்த ஊழியா இந்த ஊழியான்னு பெரியார்கள் பேர்லையெல்லாம் ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திகி, இந்த அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் சொன்னாராம், எப்படி சொன்னாராம், என்னுடைய பெயரை நீங்கள் 1000 முறை அழைத்தீர்கள் என்று சொன்னால் நான் உடனே பதில் தருவேன். யார் சொல்கிறது? நம்மளை போன்ற ஒரு மனிதர், செத்து போன ஒரு மனிதர் சொல்லியிருக்கிறாராம். அது பாட்டில் என்ன பாட்டு? ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திகி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மன்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் எதுவோ அப்துல் காதிர் முஹிதீனி, அப்துல் காதிர் முஹிதீனை கூப்பிடுங்கள், 1000 என்னை கூப்பிடுங்கள், நான் ஓடி வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவர் சொன்னாருங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய பள்ளியில் உட்கார்ந்து படிக்கிறதா எவ்வளோ தைரியம் வேணும்? அல்லாஹ்வுக்கு எதிராக இப்படி போர் செய்வதற்கு எவ்வளவு இறையச்சம் இல்லாத ஒரு நிலைமை இருக்க வேண்டும். மார்க்க அறிவு இருந்தால், குர்ஆனை பற்றி அறிந்திருப்பார்களே ஆனால், இந்த பள்ளிவாசல் எதுக்கு, பள்ளிவாசல் யாருக்கு உரியதை விளங்கி இருப்பார்களே ஆனால் இதை செஞ்சுருப்பாங்களா? இதை எல்லா பள்ளியிலையும் செஞ்சாங்களா இல்லையா? பள்ளிகள் பூராத்திலையும் இந்த மௌலிது என்பது என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. அதே மாதிரி ஒரு சாஹுல் அமீது அவருடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால், யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசுரி, நாகூராரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், ஃபி சமை வல்ல அல்லாஹ் ஹுஸ்னில் பாஸ்ரி, என்னுடைய பார்வை என்னுடைய செவியெல்லாம் சரியாக போவதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். ஒபி தூளி உமரின் லாபி உமரின் காசிரி, எங்களுக்கு நீண்ட ஆயில கொடுத்துருங்க, குறைச்ச ஆயில கொடுத்துடாதீங்க என்று யார்கிட்ட கேட்குறாங்க? அதுக்கு தான் பள்ளிவாசலா? பள்ளிவாசல் வந்து அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல் வந்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். அது மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வோடு யாரையும் கூப்பிடாதீர்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது, அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக பள்ளிவாசல் ஆயிடுச்சா இல்லையா? எத்தனையோ பள்ளிவாசல் உள்ள தர்காவும் சேர்த்து ஆயிடுத்திருக்கா. யாரோ ஒரு இறந்துட்டாருன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு உள்ளக்க தர்கா தொழுதுபட்டு அங்கே சஜிதா செஞ்சுட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க, விவாதத்தை அழிச்சிட்டு போயிடுறாங்க.
பள்ளிவாசலில் தொழுகிறாங்க, வெளியே வந்து தர்கா இருக்கும், அதுக்கு ஒரு சஜிதாவை போடுறாங்க, உடனே என்னவாயிரும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ பள்ளிவாசல் உள்ளேயே தர்கா கட்டும் அளவுக்கெல்லாம் சில பகுதிகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பள்ளிவாசலை என்னென்று விளங்குறேன். பள்ளிவாசல் எதுக்காக கட்டுறோம், இந்த பள்ளிவாசல் எதனால் நமக்கு தேவைப்படுகிறது, அதை உரிய முறையில் நம்ம பயன்படுத்தணும் என்கிற அறிவு இல்லாத காரணத்தினால் இதெல்லாம் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த பள்ளிவாசல் என்பது நாம் நல்ல நோக்கத்தில் கட்டினால் மாத்திரம் பத்தாது, கட்டுக்கோப்பாக கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பல பிதாத்துகள் இருக்கிறது சமுதாயத்தில். அதிகப்படியான பிதாத்துகள் வந்து பள்ளிவாசலில் அரங்கேற்றுறாங்க. பள்ளிவாசலில் தான் உதாரணமாக பராத்து இரவுண்டு ஷாபான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் பள்ளிவாசல் அலங்கரிக்கிறாங்க. ஷாபான் மாதத்தில் பிறை 15 வந்து விட்டது என்று சொன்னால் பள்ளிவாசல் அலங்கரிக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசல் அலங்கரிப்பதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க, இது மார்க்கத்தில் உள்ளது என்று சொல்ல வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பராத் இரவுன்னு இருந்துச்சா? பராத் இரவுங்கிற ஒரு சொல்லையாவது ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார்களா? இல்லை. நபி ஷாபான் மாதம் 15 அன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்று சொல்லக்கூடிய சில தவறான ஹதீஸ்கள் இருந்தால் கூட ஷாபானுடைய பராத் இரவுன்னு ரசூலுல்லாஹ் ஒரு இரவை சொல்லவே இல்லை. அன்னைக்கு சிறப்பான வணக்கத்தை சொல்லி தரவும் இல்லை, அன்னைக்குன்னு ஒரு நோன்பை சொல்லி தரவும் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க, அந்த பள்ளிவாசல்லே சஹருக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது, அங்கே நோன்பு வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது மாதிரி வந்து மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓதப்படுகிறது. ஒவ்வொரு யாசின் ஒவ்வொரு நோக்கத்துக்கு என்று பள்ளிவாசல் வச்சு சொல்லித்தரப்படுகிறது. இதெல்லாம் எதில் கொண்டு சேர்க்க ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்கல்ல, ஈயாக்கும் முஹ்ததாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை செஞ்சால் அது வழிகேடு, அது உங்களை நரகத்தில் சேர்க்கும் என்று சொன்னார்களே, அந்த ஒரு காரியத்தை பள்ளிவாசலில் வைத்து அந்த அலங்காரம் பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி. அப்போ இந்த அந்த பராத்துன்னு இல்லாத ஒன்று மார்க்கத்தில் இருக்குன்னு ஆக்குனாங்களே, அது யார்? பள்ளிவாசல் நிர்வாகிகள் தானே, பள்ளிவாசலுடைய இமாம்கள் தானே, பள்ளிவாசலுடைய காவலர்கள் தானே உண்டாக்குனாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் செய்கிறது என்ன என்பதை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், எந்த ஒரு அஜர்த்து சொன்னாலும் சரி, இதுக்கு எந்த குர்ஆன் வசனம் அனுமதி தருது, இதுக்கு எந்த ஒரு ஹதீஸ் அனுமதி தருதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி இந்த பள்ளிவாசல்களில் வைத்து கொண்டு மேராஜ் நோன்பு, மேராஜ் அன்னைக்கு சிறப்பு பயான் பண்ணப்படுகிறது, மேராஜ் நோன்பு வைக்கப்படுகிறது. அன்னைக்கும் பள்ளிவாசல்கள்லாம் சீரியல் லைட்டு போட்டு அலங்கரிக்கப்படுகிறது. அன்னைக்கும் பல பள்ளிவாசல்களில் நோன்பு வைப்பதற்குரிய சகர் ஏற்பாடெல்லாம் செய்யப்படுகிறது. நோன்பு விரும்பின நோன்பு எப்படினாலும் வைக்கலாம். நஃபிலான நோன்புகளை யாருக்கு எப்போல்லாம் வசதி இருக்கிறதோ, தடுக்கப்பட்ட 5 நாள் இருக்குது, அதாவது 2 பெருநாள், ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி வரக்கூடிய ஒரு 3 நாள், ஆக மொத்தம் இந்த 5 நாட்களில் நோன்பு வைக்கிறது ஹராம். இது இல்லாத எந்த ஒரு நாளில் வேண்டுமானாலும் நம்ம விரும்பி நோன்பு வைக்கலாம், அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இது நஃபில்னு பேர். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரும் வைக்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். இந்த மேராஜ் என்றது ரசூலுல்லாஹ் தானே மேராஜுக்கு போனாங்க, நம்ம போகலைய, ரசூலுல்லாஹ் தானே போனாங்க. போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மேராஜுக்காக நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களா? இன்னும் சொல்ல போனால் மேராஜ் எந்த தேதியில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. மேராஜுக்கு ஆதாரம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனார்கள் என்று பல ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஹதீஸுகளில் ஹிஜ்ரி இத்தனாவது ஆண்டு அல்ல ஹிஜ்ரிக்கு முந்தி இத்தனாவது ஆண்டு, இந்த மாதம் இந்த தேதியில் போனார்கள் இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை? அதை ஒரு கொண்டாட்டமாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போகவே இல்லை. நம்ம மேராஜை நம்பணுமே தவிர ரஜபு மாதம் 27 மேராஜ்னு இவங்களாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ரஜபு மாதம் பிற 27 ரசூலுல்லாஹ் மேராஜ் போனார்கள் என்று ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் கிடையாது. மேராஜுக்கு போனதுக்கு ஆதாரம் இருக்குது, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குது, பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்ணுலகத்துக்கு போனதுக்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்குது. அப்போ குர்ஆன்லேயும் ஹதீஸ்லையும் ஆதாரம் இருக்குது என்றால் நம்ம என்ன செய்யணும், மேராஜ் என்ற ஒரு விண்ணுலக பயணம் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது என்பது நம்ப வேண்டும். அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட விஷயத்தை நம்ப வேண்டும். அங்கே பல காட்சிகளை ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு வந்தார்கள், அதை நம்ப வேண்டும். ஆனால் எந்த தேதியில் போனார்கள் அது எங்களுக்கு சொல்லப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இந்த மாதம் இந்த தேதியில் போனேன்னு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? சொல்லி இருந்தார்களே ஆனால் அந்த மக்களை அதை கொண்டாடி இருப்பார்கள். அப்போ அது ஒரு கொண்டாட்டமாகவோ நோன்பு வைக்கிற நாளாகவோ ரசூலுல்லாஹ் அறிவிக்காத காரணத்தினால தான் மேராஜ் என்னைக்குன்னு தெரியலை. அரஃபா நோன்புக்கு ஹதீஸில் இருக்கிறது வைக்கிறோம், அதே மாதிரி ஆஷூரா நோன்பு வைக்கிறதுக்கு ஹதீஸில் வைக்கிறோம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேராஜ் நோன்பு சொல்லலை. இல்லை, மேராஜ் என்னைக்கு போனார்கள் என்ற தகவலே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு புதுசாக வணக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி மேராஜ் நோன்பு என்று சொல்லி அந்த நோன்பு வைக்கிறார்கள். அது பள்ளிவாசலில் வைத்து அதுக்கென்று சிறப்பு பயான்லாம் வைக்கிறார்கள்.
சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறார்கள். எந்த தைரியத்தை நடத்துகிறார்கள் என்று கேட்டால் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசலை கட்டப்பட்ட நோக்கத்திலிருந்து சிந்தித்து பார்ப்பார்களே. ஆனால் இதையும் ரசூல் நமக்கு சொல்லித்தரல. இந்த மேராஜுக்கு நீங்கள் சவுதியெல்லாம் போயிருக்கிறீங்க, சவுதி பள்ளிவாசலை எங்கேயாவது மேராஜ் விழா கொண்டாடுறாங்களா? இல்லை. மேராஜ் நோன்பு வைக்கிறாங்களா? இல்லை. பல பகுதிகளில் கிடையாது. அது ஏன் இந்தியாவில் மட்டும், அது தமிழகத்தில் மட்டும், உருது பேசுகிற மக்கள்கிட்ட மாத்திரம், பாகிஸ்தான் பங்களாதேஷில் மாத்திரம் தான் இதெல்லாம் இருக்கிறது. உலகத்து முஸ்லீம்கிட்டலாம் இல்லை. அப்போ இது யாரோ ஒருத்தர் திணிச்சு விட்ட விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு இந்த பள்ளிவாசலை பயன்படுத்தக்கூடாது என்று விளங்காமல் அதை செய்கிறார்கள். இப்படி நிறைய நுழையும். பள்ளிவாசலை வைத்து கொண்டு பள்ளிவாசலில் செய்யக்கூடாத காரியங்கள், பிதத்துகள்லாம் நுழைந்து கொண்டே இருக்கும். அப்போ எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இதை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறானா, அனுமதிச்சிருக்கிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா என்று பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள் என்று நம்ம சஹாபாக்களை கருதுகிறோம். அந்த சஹாபாக்களில் சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்கள் அவங்களா உண்டாக்கிட்டாங்க. அப்படின்னு நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்களா உண்டாக்கிடுறாங்க. உண்டாக்குனதுக்காக என்ன நிலையை அடைவார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் அல்ல விசாரிப்பான்ல, அந்த தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு மஹ்ஷர் மைதானத்தில் வச்சு விசாரிப்பான். அந்த விசாரிக்கிற நேரத்தில் கடுமையான தாகம் இருக்கும் இல்லையா, அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி ஹவுலுல் கௌசர் என்ற ஒரு தடாகத்தை அங்கே வச்சுருப்பான். ஹவுலுல் கௌசர் மஹ்ஷரோட முடிஞ்சு போயிடும், சொர்க்கத்துலாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தாகத்துக்கு அந்த தண்ணியை குடித்தா தான் அந்த வெப்பத்தை தாங்கி கொண்டு விசாரணையை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் உள்ள தண்ணீரை விநியோகிக்கிற ஒரு பொறுப்பை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் வழங்குறான். ரசூலுல்லாஹ் ஹவுலுல் கௌசர் நின்று வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தண்ணீரை எடுத்து கொடுப்பாங்க மஹ்ஷரில். அப்படி இருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் வருவாங்க. எங்கே இந்த தண்ணீரை கேட்டு ரசூலுல்லாஹை நோக்கி வருவார்கள். வந்த உடனே வானவர்கள் மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்கள விரட்டுவாங்க. உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. யார் விரட்டுனாங்க? சஹாபாக்களை விரட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களாம் என்னுடைய தோழர்கள், அவங்கள விட்டுருங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் பார்த்துருக்குறாங்க தோழர்கள், நம்மளோட தானே இருந்தாங்க, நம்ம கூட்டாளிமார்களாச்சே இவங்கெல்லாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள்லாம் எனது தோழர்கள் என்று ரசூலுல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பரிந்து பேசுவாங்க அந்த மக்களுக்காக வேண்டி. அப்போ அல்லாஹ்விடமிருந்து என்ன பதில் வரும் தெரியுமா? யா முஹம்மதே லா தத்ரி மா அஹ்தஸு பாதக், உனக்கு பிறகு இவர்கள் புதிதாக என்ன உண்டாக்கினார்கள் உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக நடந்தார்கள். உனக்கு பிறகு புதிதாக மார்க்கத்தில் சிலதை உண்டாக்கிட்டார்கள். உங்களெலாம் சஹாபி தான் இருந்தாலும் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இவர்கள் உண்டாக்கி விட்டார்கள், அவங்களுக்கு கிடையாது, அவங்கள அனுமதிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணி கூட அவங்க விரட்டப்படுறார்கள். யார் விரட்டப்படுறாங்க? சஹாபாக்களில் சில பேர். எல்லா சஹாபியும் இல்லை. எந்த சஹாபாக்கள் பிதத்து செய்தார்களோ, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒன்றை அவங்களாக செய்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் ஹவுலுல் கௌசருக்கு வரும் பொழுது மாணவர்களால் விரட்டடிக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணும் பொழுது கூட அல்லாஹ் ஏற்றுக்கிறாமே, உனக்கு தெரியாது யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பாதக், உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுமதிக்க முடியாது, தண்ணி கொடுக்காத, ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் தண்ணி கொடுக்காத என்று சொல்லப்படுற காட்சியை பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி விட்டுட்டு போனாங்களோ அதில் தான் நிற்கணுங்க. அதை தாண்டி நல்லதுங்கிற பேரில் எதாவது உண்டாக்கிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் விரட்டப்படுவார்கள். அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவ மாட்டார்கள். உதவ முன் வந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் ஏராளமான நூல்களில் ஏராளமான அறிவிப்பாளர்கள் வரிசையில் பதிவு செய்யப்பட்ட மிக மிக ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இது. அப்போ இது எதனால் ஏற்பட்டுச்சு? அந்த சஹாபாக்கள் செஞ்ச குற்றம் என்ன? கொலை செஞ்சுட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டாக இல்லை, மார்க்கத்தில் இல்லாத உண்டாக்கிட்டாங்க. அவங்க மேலே குற்றச்சாட்டு என்ன? லா தத்ரி மா அஹ்தஸு பாதக், உனக்கு பிறகு எதை உண்டாக்கினார்களோ அது உனக்கு தெரியாது, உனக்கு பிறகு சில விஷயங்களை மார்க்கம் அவங்களா உண்டாக்கிவிட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னு கேட்டால் விதத்தை ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் மார்க்கத்தில் அவங்களுக்குலாம் அதிகாரம் இருக்குன்ட்டு ஆயிரும். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான இஸ்லாம் என்கிற மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்ங்கிறான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கும் போது வேற ஆள் சட்டம் ஆக்கலாமா? உங்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் வேற ஒருத்தன் சட்டம் போட முடியுமா? உங்களுக்கு சொந்தமான வீட்டில் என்ன சமைக்கணும்னு சொல்லி இன்னொருத்த சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? அவரவருடைய அதிகாரத்தில் அடுத்தவர் தலையிடுவதை நீங்களே ஒத்துக்கிற மாட்டீங்க, நானே ஒத்துக்கிற மாட்டேன். அல்லாஹ் ஒத்துக்குருவானா?
அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அதில் என்ன செய்யணும்னு அவன் தான் முடிவு செய்வான், என்ன செய்யக்கூடாது என்று அவன் தான் முடிவு செய்வான். அதை நீங்களும் நானும் செய்யலாம் என்று இருந்தால் அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன அதிகாரம்? அதுக்கு தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது கடும் கோவம் எதனால் வருது? இதில் மார்க்கத்தில் எப்படிப்பா உண்டாக்கும்? மார்க்கம் எனக்குமா? ஏன் மார்க்கம்ல? ஏன் மார்க்கத்தில் என்ன செய்யணும் நான் தானே சொல்லித்தரேன்னு நீங்கள் என்ன உண்டாக்கிட்டீங்க? அப்படிங்கிறதுனால தான் சஹாபாக்கள் அவ்வளோ தியாகங்கள் செய்தவர்களாக இருந்தால் கூட, அவங்களுடைய அளப்பரிய தியாகத்தை கொண்டு தான் இஸ்லாம் வளர்ந்திருந்தால் கூட, பத்ர் உஹது என்று பல போர்க்களங்களில் பெரிய தியாகங்கள் செஞ்சிருந்தால் கூட, இந்த பிதஅத்து செய்ததற்காக ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறான். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ என்ன விளங்கணும்னு கேட்டால், நம்ம பள்ளிவாசலை உருவாக்கி விட்டால் அனைத்து பள்ளிவாசலும் அல்லாஹ் வணங்குறது தான் உண்டாக்கினார்கள். எப்படி போகுது காலப்போக்கில்? ஊர் மக்களோட ஒத்து போய் எதெல்லாம் மக்கள் மார்க்கம் நினைக்கிறாங்களோ அதை மார்க்கமாக்கிறாங்க. மக்கள்லாம் எதை மார்க்கம்ங்கிறாங்களோ அது இவங்களும் மார்க்கமாக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, தமிழகத்தில் உள்ள இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு பேரை மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு பேரை என்ன? அல்லாஹ்வுடைய பள்ளி கிடையாது, முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இன்றைக்கி வரைக்கும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எதனால்? பள்ளிவாசலில் வந்து அப்துல் கார் ஜிலானி தான் வணங்குறோம்னு நினைத்து கொண்டு, அவர் தான் அந்த பள்ளிவாசலுக்கு உரிய தெய்வம் என்று நினைத்து கொண்டுறாலும் மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு பேர் வச்சாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிட்டு வந்துட்டாங்க, வடக்கு துரு பள்ளி தெற்கு துரு பள்ளின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு 20 ஆண்டுகளில். நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழைய பள்ளிவாசல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது நல்லா சொல்கிறான், இவங்க அப்துல் கார் ஜிலானிக்கு உரியது என்று சொல்கிற அளவில் மாற்றம் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் பள்ளிவாசலை கட்டிட்டோமா, இதுக்கு பூரணமான நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். என்னது? இந்த பள்ளியில் இருந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது வரக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது, அப்படி யாரும் பேசக்கூடாது, அதை இங்கே செய்யக்கூடாது என்பதில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம செஞ்ச இந்த நோக்கத்தை வந்து நிறைவு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் காபத்துல்லாவுக்கு ஏற்பட்ட கெதி, அல்லாவை மாத்திரம் வணங்குவதற்கு கட்டப்பட்ட காபத்துல்லாவில் எப்படி பல தெய்வங்கள் வந்து விட்டதோ அந்த மாதிரியான நிலைமை வந்து தௌஹீதுக்கு உள்ள பள்ளி வந்து ஷிர்க்குடைய கேந்திரமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஆகாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காத்தருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஒரு பள்ளிவாசலை கட்டி முடித்தாங்கல்ல. கட்டி முடித்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் பாடுபட்டாலும் முயற்சி பண்ணாலும் நம்மளை மீறி என்ன செஞ்சிடணும், சில தவறுகள் நுழைந்து விடக்கூடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்ட்ட ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா நாங்கள் எங்கள் முயற்சிக்கு உட்பட்டு நாங்கள் கட்டிவிட்டோம், எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஒப்புக்கொள்வாயாக, அதாவது இந்த பள்ளிவாசல் கட்டின பணியை நீ கபூல் செய்வாயா, ஏற்றுக்கொள்வாயாக, நீ ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறாய் என்று சொல்லி 2 பேருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு வந்திருக்கிற பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த நல்ல பணியை அல்லாஹ் வந்து கபூல் செய்யணும், ஏற்றுக்கிறணும், இதன் மூலமாக வந்து காலகாலத்துக்கு இந்த ஏகத்துவத்தை நிலைத்து நிற்கணும், நீ உதவி செஞ்சாலே தவிர இது வந்து நிலைத்து நிற்கும்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. இறைவா எல்லாத்தையும் ஒருத்தர் துஆ செய்யணும். எல்லாம் ஒரு பள்ளிவாசலை எழுப்பிட்டோம், இது தௌஹீதுக்காக தான் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம், ஷிர்க் பிதத்தை ஒழிப்பதற்கு தான் எழுப்பியிருக்கிறோம், உன்னை மாத்திரம் வணங்குவதற்கு தான் எழுப்பியிருக்கிறோம், ஆனாலும் எங்களை மீறி இதில் வேறு எதுவும் வந்து விடாமல் இருப்பதற்கு இறைவா நீ அருள் செய்வாயாக என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய இந்த பள்ளி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியாகவே நிலைக்கணும், அல்லாஹ்வுடைய பள்ளியாகவே நீடிக்கணும், எந்த ஒரு பிதஅத் அனாச்சாரம் நுழைந்து விடாமல் இறைவா நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் வேண்டி கொண்டு நீங்கள் பிரிந்து சென்றீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் நாடினால் இது இது இருக்கும் காலமெல்லாம் தௌஹீதிலே நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பையும் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.